ஹலோ! கேக் ஸ்டோரி டே 36. இன்னைக்கு அசோட்டா ப்ரௌனி தாங்க ஆர்டர் வந்திருந்துச்சு. டபுள் சாக்லேட் ப்ரௌனி, பிஸ்தா வித் சாக்கோ சிப்ஸ் ப்ரௌனி, பிளாண்டி இதெல்லாம் ஆர்டர் வந்திருந்துச்சு. பேட்டர்லாம் ரெடி பண்ணிட்டு பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பீஸ் போட்டுறலாம். ப்ரௌனிஸ்லாம் பார்க்கவே செம்ம சாக்லேட்டியா இருக்கு. பார்த்தாலே தெரியும் சாக்லேட்லாம் எப்படி மெல்ட் ஆகி இருக்குன்ட்டு. ஒரு பைட்லேயும் அந்த சாக்லேட் சங்க்ஸ்லாம் வந்து கடிக்கும்போது செம்ம சூப்பரா இருக்கும். சாக்லேட் லவர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ரௌனிஸ்லாம். பார்க்கும்போதே தெரியும் கட் பண்ணுறப்பவே அந்த சாக்லேட்லாம் எப்படி மெல்ட் ஆகி அந்த ஸ்க்ராப்பரில் ஒட்டிக்கிட்டு வருதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு பிளாண்டிஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணி பேக் பண்ணியாச்சு. நம்ம இது கொரியரில் போடுறதுனால நீட்டாக கிளிங் ரேப்லாம் பண்ணி சேஃபாக நம்ம பேக் பண்ணி வச்சுட்டோம். நம்ம ப்ரௌனிஸில் ஆயில், மில்க், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதையுமே நம்ம யூஸ் பண்ணுறது இல்ல. எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி செம்ம சாஃப்ட் அண்ட் ஃபஜ்ஜியான ப்ரௌனிஸ் வேணும்னா கீழே நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ப்ரௌனிஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.